ஒரு இடம் டாய்லெட் கலந்தப்போ ரொம்ப நான் அழுதுட்டேன். என் பிள்ளைக்கே தெரியாது நான் அழுதது. நீங்க ரொம்ப ஈஸியா மீன் குழம்பு எனக்கு பிடிக்கும், அப்ப உங்க அம்மாவை கேவலம் ஒரு மீன் குழம்பு வைக்கிறது தான் வீட்டுல வச்சிருக்கீங்க. இல்ல திருத்திக்கிறேன் சார். ஏன்னா இனிமே எனக்கு புரியல, நீங்க திருந்த வேண்டிய ஆளே இல்லை, நீங்க தான் மாடர்ன் ஆச்சே சார். நாங்க என்ன சொன்னாலும் ஏத்துக்குவாங்க சார், அதனால சார் அவங்க அம்மா. இந்த டயலாகே வேணாம், நீங்க என்ன சொன்னாலும் ஏத்துக்கலாம் முடியாது. என்னை பத்தி எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, கரெக்டா பேச சொல்லி அனுப்புனாங்க. அதான் நிறைய சொல்ல முடியல, நிறைய விஷயம் என்னால. ஏமா நீங்க வாய முடுங்கம்மா, ஏன் மனைவி அடக்கனா மனைவி திட்டுவா, அம்மாவை பேசுனா அம்மா திட்ட மாட்டா. ஏன் இப்படிலாம் இருக்கிறாங்க பசங்க? தலையெழுத்துப்புல இருக்கு இந்த காலத்து மக்களுக்கு, ஒண்ணும் செய்ய முடியாது. அம்மாவை சந்தோஷமா வச்சுக்கிறாங்களா? கிடையாது, கொண்டாடியா தான் அதிகம் சந்தோஷம் வச்சுக்கிறாங்க. டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு, மீறியும் உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. வெல்கம் டு நீயா நானா. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். ஓப்பனிங்களா நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. கிச்சன்ல மனைவி வேலை பார்த்துட்டு கூடவே நின்று கணவன் கூட மாட அனுசரணையாக அன்பாக இருக்கிறார். வெளியிலிருந்து யார் பார்த்தாலும் ஆஹா என்ன ஒரு நல்ல விஷயம். என்ன பச்சைப்பழம் வச்சுட்டா? சரி, கூடவே கொஞ்சம் மிளகு ரசமும் வைங்க. அந்த பொண்ணுக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா அந்த பையன் இருக்கிறாரு அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக பார்ப்பதற்குரிய ஒரு காட்சி. அதே காட்சி அம்மாவின் கண்ணில இருந்து பாக்குறப்ப வேற மாதிரி இருக்கும். இதுங்க கக்கூசு போகும்போது கூட இதுங்களுக்கு சொம்புல தண்ணி நம்ம மொண்டு வைக்கணும். இதுங்க சமைக்குதான்ப்பா. போலாமா, முதல்ல அம்மா கல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் அடுக்குமாடா, இந்த வேலையெல்லாம் பாக்குறது அப்படின்னு தோணும்ல நமக்கு. அப்படின்னா அவர் என்னென்ன வேலை அப்படி பாக்குறாரு? நான் வரிசையா சொல்றேன், அது கப்புன்னு குடிச்சிக்கிறியா? நல்ல ஐடியாவா இருக்கு, எங்க சொல்லுங்க. பொம்பளை பிள்ளை இருக்கு சார் அவருக்கு. அதுக்கு வந்து டாய்லெட் போயிட்டா, டாய்லெட் போயிட்டா இவர் தான் கழுவாரு. ஓகே, அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஐ கழுவுற ரேஞ்சுக்கு கேவலம் ஆயிட்டேடா அப்படின்னா பார்த்தா விட்ட. அப்புறம் வந்து கிச்சன்ல எப்பயாவது வந்து பாத்திரம் கழுவ சொல்லுவாங்க, அது கூட நான் அவாய்ட் பண்ணிருக்கேன். அது மாதிரிலாம் செய்யாத நீ அப்படின்னு அவளுக்கு சொன்னாலும் அதை வந்து சொல்றேன். பான கட்டவீங்களா? அவரை கூப்பிட்டு ஏதாவது வேலை வாங்கும் போது நானே முன்னாடி போய் நின்னுடுவேன், நான் செஞ்சுக்கிறேன் அந்த வேலையை, அவன் செய்ய வேண்டாம் அப்படின்னு. இங்க சுவிட்ச் போட்டா அங்க லைட் தெரியுதா? நான் படுத்திருப்பேன், அவரும் படுக்க போவாரு. அந்த டைம்ல அவங்க அம்மா கூப்பிட்டு வீட்டுக்காரமா எனக்கு இந்த வேலை செய்யுங்க அப்படிம்பாங்க. ஏண்டா குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி வைக்க சொன்னே வச்சியா? அடுக்குமா இது இந்த வேலையெல்லாம் செய்கிறாய். பாத்திரம் தேய்க்கிறாங்க, பாத்திரம் தேய்க்கிறதா, துணிமணி எல்லாம் காய போடுறது. பக்கெட்ல துணி இருக்கு, மாடியில கொண்டு போய் காய போடுன்னு சொன்னா வீடெல்லாம் பெருக்கிறார், வீடெல்லாம் இருக்கிறார். அப்புறம் மாப் போடுறது, அடுத்து முடிச்சிட்டு மாப்பிங். அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இதுக்கு முன்னால நீ கக்கிசிய கலவு சொன்ன அப்பயே நான் ஆசறேன். உள்ள பாக்குறப்ப செய்யறத பாக்குறப்ப நீ எதுவுமே எங்களுக்கு ஒண்ணு செஞ்சது கிடையாது. ஒரு சாப்பிட்ட பிளேட்ட கூட நம்புறது இல்ல. ஆனா இன்னைக்கு வீடு கழுவுறதுல இருந்து பசங்களுக்கு ஆய் கழுவுறது வரைக்கும் இவர்தான் வருவாரு. அப்படி வேலையை விட்டு வந்தோன்னா அப்படி ட்ரெஸ் அப்படி கழட்டி அவ்வளத்தையும் பொறுக்கி எடுத்துன்னு போய் நாங்க தான் வாஷிங் மிஷின்ல போடுவேன். நான் தான். அது காமோ, இது காபி. அது என்ன காமோ காபி? கல்யாணத்துக்கு முன், கல்யாணத்துக்கு பின். இன்னைக்கு பார்த்தாக்க ஒண்ணு விடுறது இல்ல. எல்லாமே சனி ஞாயிறு லீவுனா ஃபுல்லா அவரே தான் எல்லாம் செய்யறாரு. லீவு நாள்ல மட்டும் எங்க ஆட்டுக்காரன் அடுப்பாங்கிற பக்கம் போகவே விட மாட்டார். என்னென்ன வேலைகள் உங்க பிள்ளை செய்யறத பார்க்க உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு? வீடு துடைக்கிறது எல்லாம் பாக்குறாங்களாம், பாத்திரம் தேய்க்கிறது. நான் கடமையில கண் கலங்கினதாக சரித்திரமே கிடையாது. அப்புறம் நான் பார்த்தது இல்ல. எங்க மருமகளை போன் பண்ணி சொல்லுவாங்க, ஹலோ நான் கபாலி மிஸ்ஸஸ் பேசுறேங்க, எங்க வீட்ல ஒரு தண்டசோர் இருக்கு, உங்க பிள்ளை இதெல்லாம் செஞ்சாரு, இதெல்லாம் பண்ணாரு அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. கேக்க அப்படியே ஆனந்தமா இருக்குமே. கஷ்டமா இருக்கு. ஏன் கஷ்டமா இருக்கு அதை கேக்குறப்போ? 15 வயசுலயே வேலைக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க 3 பசங்களுமே நான் எந்த வேலையும் செய்ய விட்டேன். அப்ப பொத்தி வச்ச மல்லிகைப்பூன்னு சொல்லு. அதேதான். ஒருவேளை அவங்க இந்த மாதிரி ஏதாவது வீடு துடைக்கிறது போறத நீங்க பாக்குற மாதிரி ஆகி போச்சுன்னா ஒன்னும் பண்ண முடியாது, கஷ்டம். இதெல்லாம் பொறுமையா இருந்து பாக்குறதுக்கு நீ வேணா மகாத்மா இருக்கலாம், என்னாலும் முடியாதுடா. என் பையன் தினைக்கு காலைல எழுந்துட்டு வாசல் பெருக்கி கோலம் போடுறதுதான். வெள்ளிக்கிழமை வாசலில் கோலம் போட்டே. அது ரொம்ப எனக்கு டென்ஷனா இருக்கு. வாசல் பெருக்கி கோலம் போடுறாரா? கோலம் போட்டு எல்லாரும் பாப்பாங்க, உங்க வீட்டுல பொம்பளைங்களே இல்லையான்னு கேக்குற மாதிரி பாப்பாங்க. ஒன்னால எனக்கு என் பிள்ளைக்கும் இந்த ஏரியாவிலே எவ்வளவு பெரிய அவமானம் ஆயிடுச்சு. அவ வந்து 8 மணிக்கு தான் ஏந்து பாய் மருமக. அதனால தினைக்கு கோலம் போடும். அதோட முடி இருக்குமாங்க சீப்ல, அத முதல் கொண்டு அவன் எடுத்து போவான். சூப்பர் சீன்ரி. இந்த சீன்டான ஊருக்குள்ள நடக்கவே இல்ல, இப்ப அது நடக்க போகுதா? நடக்கவே நாங்க விட மாட்டோம், வேலை ஆள் வச்சு தூக்கி கொண்டு தான் விடுவோம். அவன் இங்க வந்து ஒய்ஃபுக்கு கோலம் போட்டு எல்லாம் பண்றான். எவ்வளவோ பண்றோம், இத பண்ண மாட்டோமா என்ன? எல்லா வேலையும் செய்யலாம் ஆம்பளைங்க, கோலம் போட ரொம்ப சங்கடம் சார். பக்கத்துல என் பையன் ரொம்ப சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? காலையில எழுந்து பிள்ளைக்கு காப்பி நான் போட்டு கொடுப்பேன், கல்யாணம் ஆகாத முன்ன. இப்ப பொண்டாட்டி எடுத்துன்னு போய் காப்பியை போட்டு எழுப்புறான். அது போய் ரொம்ப நாளா சின்னமா இருக்கும். அது ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு. அப்புறம் என்ன பண்றான், வாஷிங் மிஷின்ல துணியை போட்டு மெத்த மேல காய வைப்பான். பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணுமா? பொண்டாட்டியே தெய்வமா தெய்வம். பசங்க காய வச்சு ஒரு கிளிப்பா போட்டுன்னு வருவான். மனசு கேட்காது.
அட கன்றாவிய எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாரு. ஐயோ நம்ம புள்ள வந்து காய போடுறானே, இப்ப நான் காய போடுறேன், வாமா வானம்மா பாத்துருவா, நான் காய போடுறேன், நீ போய் உக்காரு. கொண்டாடினா கொஞ்சம் பயமா இல்லைன்னா அடிச்சல போடுவா அவ பாத்துட்டாங்கன்னா சண்டை போடுவா. ஏன் உங்க அம்மா காய வைக்க சொன்ன? நான் தானே உன்னை காய வைக்க சொன்னேன். ஓ மகன் என்னென்ன வேலை பாக்குறதுல அவங்களால தாங்கிக்க முடியல. சொல்றது கொஞ்சம் டெலிகேட்டான விஷயம் தான். வைஃப் வரதுக்குள்ள டாய்லெட் கூட கிளீனா வச்சிருந்தாரு. யாருக்கு யார் ஆர்வம் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. வீட்டுக்கு வீடு வாசப்படுங்கிற மாதிரி எல்லா வீட்லயும் இதே கதைதான். ஒய்ஃப் வர்றதுனால வீட்டை ரெடி பண்றாரு. டாய்லெட் கிளீன் பண்ணாரு. அந்த டைம் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தது. வரும்போது பூனை மாதிரி வர்றாளுங்க, அப்புறம் வேலையை காட்ட ஆரம்பிச்சாளுங்க. கல்யாணம் ஆகுதுன்னு நம்ம பிள்ளை ஒரு வேலை கூட செய்ய விட மாட்டான். சாப்பிட்டானா கையில கொண்டாந்து குண்டான கொடுத்து கை கழுவுப்பா. காளியாத்தா கோவில்ல மண்சோறு சாப்பிட்டு வரங்கேட்டு பெத்த புள்ள என் பிள்ளைக்கு போய் கல்யாணம் பண்ணி ஒரு மாசம் கழிச்சு நான் பிள்ளைய வந்து பார்க்க வந்தோம். நைட்டு படுத்து காலைல ஏந்திரிக்கிறப்ப என் பிள்ளை எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தான். முதல்ல இந்த காய்கறி எல்லாம் நறுக்கி வை, அப்புறம் என்ன வேலை செய்யணும்னு நான் சொல்றேன். என்ன மாதிரி வேலையெல்லாம்? வீடு துடைக்கிறது, டாய்லெட் கழுவுறது, பாத்திரம் தைக்கிறது, எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவ வீட்டுல இருந்தா இதெல்லாம் செய்ய சொல்லலாம். அதான் அதிகாலையிலேயே எஸ்கேப் ஆயிடுறாளே. ஆனா 2 பேரும் வேலை பாக்குறாங்க. ஆனா செஞ்சுதான் ஆகணும். இருந்தாலும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உள்ளுக்குள்ள சொல்ல முடியாத பல உண்மைகளை புதைச்சு வச்சிருக்கேன். அதெல்லாம் சொல்ல வச்சிடாதீங்க. ஒரு இடம் டாய்லெட் கலனப்ப ரொம்ப நான் அழுதுட்டேன். என் பிள்ளைக்கே தெரியாது நான் அழுதது. நம்ம பிள்ளை எப்படி வளர்த்தோம், இப்படி வந்து செய்யறானேன்னு நான் அழுதுட்டேன் சார். நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இல்ல அம்மா, நீ வந்து கல்யாணம் ஆகி உனக்கு 35 வருஷம் ஆயிருக்கும். அப்ப இருந்த ஜெனரேஷன் வேற. இப்ப இருக்கிற பெண்கள் எல்லாருக்குமே எக்ஸ்போசர் ஜாஸ்தி. செருப்பு கட்டி அவளுக்கு 4 போட்டு வேலை வாங்குறதுக்கு துப்பு இல்ல. பினான்சியல் லெவலும் சரி, எஜுகேஷன் லெவலும் சரி, எல்லாருமே வந்து வளர்ந்து வந்துட்டாங்க. அந்த சிச்சுவேஷனை வந்து இப்ப அடாப்ட் பண்ணி போய் தான் ஆகணும். இந்த மாதிரி அனுசரணையான புருஷன் கிடைக்க ஒவ்வொரு பொம்பளையும் கொடுத்து வச்சிருக்கணும். நீ சொல்றத கேட்ட அவங்க அம்மாக்கு விளக்கம் கொடுக்கப்பதான் எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப இருக்க பிள்ளைகள்ட்ட எல்லாம் வேற வழி இல்லமா, அதனால பாக்குறேங்கிற மாதிரி இருக்கு. அப்படிதானா? என்னத்த சொல்றது மாப்பிள, ஊரே என்ன பார்த்து சிரிக்குது. ஊரே உங்களை பார்த்து சரிதா? அவ்வளவு பெரிய காமெடினா நீங்க? அப்படி கிடையாது சார். நம்மள லைஃப்ல பாதி மாதிரி வந்தாச்சு. சோ அதனால நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணி தானே ஆகணும். நான் ஒரு நாளைக்கு ஊட்ட பேருக்கு சமையல் பண்ணனா, நீ ஒரு நாளைக்கு சமையல் பண்ணு. இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன்னா அவ்வளவு முக்கியமான காரணம். 2 பேருக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கலன்னா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? செய்யறது செஞ்சு போட்டு எப்படி சமாளிக்கிறான் பாரு. அப்பா எனக்கு ஒரு வேலை கூட செஞ்சது கிடையாது. எல்லாமே நான் தான் செஞ்சேன். நீ அப்பாட்ட இது மாதிரி கேட்டிருக்கே மாட்ட. அவ ஓப்பனா கிட்ட கேக்குறாளே. ஏண்டா குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி வைக்க சொன்னே வச்சியா? எல்லாத்துக்கும் தலையாட்டு கழுத. இது காலத்தின் தேவை. நம்மளால ஒன்னும் சொல்லவும் முடியாது. அவங்க மருமகிட்ட போயிட்டு இப்பெல்லாம் செய்யப்படாது, என் பிள்ளை நான் ராசா மாதிரி வச்சிருந்தேன், அது கேட்க முடியாது. அடிச்சு கேட்டாலும் சொல்லாரான்னு அவன் சொல்றான். சொல்லலனா அடிப்பேன்னு இவங்க போட்டு அடிக்கிறாங்க. கேட்க முடியாது. அப்ப கேட்கவும் முடியாது. அப்புறம் இதுக்கே நொந்து கவலைப்படணும். அப்படியே மனசுக்குள்ள எனக்கு கவலை இருக்கு சார். அது அம்புட்டையும் மனசுக்குள்ள போட்டு புதைச்சிடுறேன். 2 பிள்ளையுமே அப்படியே இருக்காங்கண்ணா. 2 பேருமே ஒரு வேலையை செய்யாம வளர்த்த பிள்ளை 2 வேலையும் உழுந்து செய்யறான வேலை. 10 மாசம் சுமந்து பெற்றதுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. என் பொண்ணுக்கு வந்து டாய்லெட் கழுவி விட்டது வந்து நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படி எனக்கு ஒண்ணுமே சுத்தமா புரியல. இந்த வேலையெல்லாம் யார் செய்யற வேலை? வைஃப் செய்யற வேலை. என்னைக்கு ஆம்பளைங்க நம்ம வேலையை அவளுக்கு கையில எடுத்தாலோ, அப்பவே பொம்பளைங்க அவளுக்கு வேலையை நாம கையில எடுத்துட்டு சமையல இருந்து எல்லாமே நம்மளால செய்ய முடியும் நிரூபிக்கணும். இங்க பாரு, நல்லா புரிஞ்சுக்கோ. என் குழந்தைகளுக்கு நான் செய்யறது வந்து நான் ரொம்ப ஆசையா தான் பண்றேன். அது வந்து ரொம்ப வெறுப்பாவோ இல்ல என் பொண்ணுக்கு பண்றது வந்து நான் கஷ்டமா ஃபீல் பண்ணவே இல்ல. இந்த கதையெல்லாம் என்னிடத்தில் விடாதே கபோதி, ஓட்டு விடுதே. ஒரு விஷயம். 2வது, என் பொண்ணுக்கு இல்ல உனக்கோ இல்ல என் ஒய்ஃப்கோ இந்த மாதிரி ஒரு நிலைமை, ஏதோ ஒரு உடல் ரீதியா நிலைமை வந்துச்சு, அதையும் நான் செய்ய தயங்க மாட்டேன். ஏன் அப்படி புழுதுனி பள்ளி பிறந்தவன இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. ஆனால் இப்ப வந்து அவங்க இருக்கும்போது நீ செய்யறதா எனக்கு அது வந்து கஷ்டமா இருக்குது. நிறைய இருக்கு சொல்ல வேண்டியது. எடுத்து விட்டா நாரிப்படு நாரியா. என்கிட்ட வரும்போது சொல்லி அனுப்புனாங்க, என்னை பத்தி எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண கூடாது, கரெக்டா பேசு. அதனால நிறைய சொல்ல முடியல. நிறைய விஷயம் என்னால அடிச்சு கூட கேட்பாங்க. எதையுமே சொல்லிடாதீங்க, ரகசியமா வச்சுக்கோங்க. நிறைய வேலை வாங்குவாங்க சார் அவங்க. இது அகி, அது வேற அகி வேற. கீழே இருக்கு போயிட்டு 4 மாடி கீழே போகணும், போயிட்டு அதை தூக்கிட்டு வா. அகி அதை எடுத்துட்டு வா, அதிகாரம் பண்ணுவாங்க. நான் கேட்பேன், ஏன் அவனை வந்து வேலை விடுற அப்படிம்பா. அப்புறம் யார் செய்யுது, நீங்களா செய்வீங்க அப்படிம்பாங்க. பாக்குறதுக்கு நான் பொம்பளை, ஆனா நட்சத்திர ஆம்பளடி. சார் இங்க இருந்து ஊருக்கு போயிட்டு வந்தா சார் 4 பேக் இருக்கும், பெரிய பெரிய பையா இருக்கும். இவனை மட்டும் தான் வந்து தூக்க சொல்லுவாங்க. பெட்டி தூக்கிட்டு வாயா. டேய் சொல்லாங்களே பிடித்து விடா. ஒன்னதாயா சொன்னேன், பெட்டி தூக்கிட்டு வா. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு வீடியோவும் ரெடி பண்ணி போடுறோம். வீடியோ பாக்குற எல்லாருமே பார்த்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிருந்தீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அவர் என்ன சொல்றாங்க தெரியுங்களா, எங்க வீட்டுல எங்க அப்பா செய்வாங்க, எங்க தம்பி செய்வாரு, அது மாதிரி அவர் நீங்க வந்து செல்லம் கொடுக்குறீங்க அப்படிம்பாங்க. பாசம்மா பாசம். என் ஒய்ஃப்க்கு வந்து பேக் பெயின் ப்ராப்ளம் இருக்கு சார். சோ அதனால அவங்களால வந்து ரொம்ப வெயிட் கேரி பண்ண முடியாது. இப்ப நான் தான் பண்ணி ஆகணும். வேற யாருக்கா பண்றதுக்கு அது ஒர்க்க? கல்யாணம்
1 மாசம் கூட ஆகல அதுக்குள்ளே பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்றியா அம்மா போடா. படுத்துக்கிட்டு என்ன செய்வாங்க, ஒரு வேலை விடுவாங்க. ஐயே அதை எடுத்துட்டு வா, ஏமா முன்னாடியே சொல்லலாம் அந்த வேலை, என்னக்கா மறந்துட்டேன். இறக்கம் இல்லையா உனக்கு? வேணாம், எங்க கிட்ட வேணாம். நான் இதுல குறை சொல்றேன் நினைக்காதீங்க, உண்மையில அதான் நடக்குது. இல்ல நான் வரும்போது என்ன வந்து சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? நீ வரும்போதே சொல்லி அனுப்புனாங்க சார். அதான் இவ்வளவு அதுகளை கம்மியா சொல்றேன். சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. அகி, என்னால உங்க பக்கம் நின்னு பேசவே முடியலையே. முடியாது, ரொம்ப ஏதாவதுனா கொஞ்சம் லைட்டா ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடும். நமக்கு எதுக்கு சார் வம்பு, நம்ம இருக்கிறது தெரியாம ரெண்டு போயிருவோம். இந்த சின்ன ஹெல்ப் கூட உனக்கு பண்ண முடியாது, இது செய்ய முடியாது அப்படின்னா ப்ராப்ளம் வராம இருக்குது. அட்லீஸ்ட் இந்த வேலை செஞ்சலாம்னு செஞ்சது எனக்கு பெட்டரா தோணுது. வைஃப் நல்ல டார்ச்சர் இல்ல சார்? என்ன சார், காப்பர் வேலை கனெக்ஷன் கொடுத்தா மின்சாரம், தாலுக்கால கனெக்ஷன் கொடுத்தா சம்சாரம். வேலைகள் அவங்க கொஞ்சம் ரைட் கேக்குறாங்க, செஞ்சிட்டோம்னா குடும்பம் ஸ்மூத்தா இருக்கும். அதையே நீங்க ஒரு பெருசுபடுத்துறீங்கிறாரு அவர். பொண்டாட்டிங்கலாம் உருட்டி மாட்டிலாம் காரியத்தை சாதிக்க முடியாதுப்பா, நைஸ் பண்ணி தான் வண்டி ஓட்டணும். இது வந்து ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமா இருக்குது. ஏன் இப்படிலாம் இருக்கிறாங்க பசங்க? அதாவது தலையெழுத்துப்புல இருக்கு இந்த காலத்து மக்களுக்கு, ஒண்ணும் செய்ய முடியாது. நாங்கெல்லாம் இஷ்டப்பட்டா செய்றோம். உழைப்பு இதை நீங்க தலையெழுத்து செய்றீங்களா, விரும்பி செய்றீங்களா? 70% தலையெழுத்து, 30% விரும்பி செய்யணும். வேற வழி இல்ல. சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதமா இருக்கு. உள்ள அழுகிறேன், வெளியதான் சிரிக்கிறேன் அப்படிங்கிறீங்களா? இல்ல சார், அப்பதான் ஃபேமிலி ஸ்மூத்தா போகும். ஸ்மூத்தா நானே குத்து மதிப்பா குடும்பம் நடத்திட்டு இருக்கேன், குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கிறாங்க. நீங்க இந்த வேலையெல்லாம் பாக்குறது, இது அம்மாக்கு எப்படி புரியும்? அந்த வீட்டு வேலைன்றது ஒரு கலை, அது மேல இருக்க அந்த ஆர்வத்தினாலதான் நான் அதை இஷ்டப்பட்டு செய்யறேன், கஷ்டப்பட்டு செய்யல. இதெல்லாம் வெளில போய் சொல்லு, சிரிப்பாங்க. எந்திரிச்சு வெளியே வா சொல்றேன். அதனால இதுல அவ்வளவு சீனே இல்ல. நாங்க பண்றதெல்லாம் ஒரு புரட்சி கிடையாது, அது ஒரு காலத்தின் சுழற்சி. ஐயோ, இவர் பெரிய ஷேக்ஸ்பியர், பிலாசபி எல்லாம் பேசாரு. கேட்டிட்டு இடுப்பானே மிதிச்சு போடுவேன். தம்பி, அம்மாட்ட பேசுங்க தம்பி. ஏதோ சஞ்சய் ராமசாமி கான்ஃபரன்ஸ்ல பேசுற மாதிரி, அது வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கும் இஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு லெவலுக்கு போகுது. கஷ்டப்பட்டு உழைச்சா ஜெயிக்க முடியாது, இஷ்டப்பட்டு உழைச்சாதான் ஜெயிக்க முடியும். உங்க அம்மாட்ட சொல்லுங்க, அவங்க செம்ம காண்டில் இருக்காங்க, ரைட்டா? அப்ப அம்மா இப்ப பேசினாப்ல, அகி பேசினாப்ல, அது அம்மாக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. யோசிச்சு இன்னும் நல்லதா சொல்லு, நல்ல டைம் எடுத்துங்கப்பா, யோசிங்கப்பா. அதான் ரெண்டு பேருமே ஒர்க்கிங்ன்றனால அவங்களோட வழி எனக்கு புரியுது. அவங்கள நான் அம்மாவா பாக்குறதுனால தான் அந்த வேலையை நான் பாதி எடுத்து செய்யறேன் சார். யார் நீ? போய் பேசாதடா. நம்ம வீட்லயே நீங்க செஞ்சிருக்கணும். இது ஒண்ணுமே ஒரு தொட்ட சொம்ப நகத்தாம அங்க போய் செய்யற போது அப்ப நமக்கு எவ்வளவு இதுவா இருக்கும். என் நெத்திய நல்லா பாருங்க, இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதி இருக்கா. அதான் அம்மாவா நினைச்சு செய்யறேன்னு சொல்றீங்களா? அம்மாக்கு தான் நீங்க ஒண்ணுமே செஞ்சது இல்லையே. இல்ல சார், இவங்களுக்கும் இதெல்லாம் எதிர்பார்க்கறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல சார். அது தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. ஏண்டா பைத்தியம் பிடிச்ச நாயே. செய்யப்படாதுன்னு நான் சொல்லலங்க சார், செய்யட்டும். இது இந்த பெருக்கிறது அதெல்லாம் ஒரு ஆம்பளை வந்து ஒரு தொடப்பத்தெல்லாம் எடுக்க கூடாது. அல்லக்கை முண்டமே, ஐந்தறிவு ஜீவன் போல் உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை. அம்மா சொல்றதே கேட்டுக்கிறேன் சார். என்னன்னு? பெருக்கிறது, துடைக்கிறது, இந்த வேலையெல்லாம் இல்லாம மத்த வேலைகள்லாம் அப்ப அதெல்லாம் மனைவி செய்யலாம். இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? ஓ, அப்ப நீங்க வீடெல்லாம் கூட்ட மாட்டீங்க. அப்ப நான் பிடிக்கிறவங்கள உங்க மனைவி வேலைக்கு போறாங்க, பாவம் 6:30 மணிக்கு தான் வர்றாங்க. ஏன் அவங்க வர்றதுக்குள்ள உள்ள வீட்டை கூட்டினா தான் என்ன? நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி அண்ணே, நீங்க கணக்குல மாட்டிக்கிட்டீங்க. நான் இதுவே வச்சுக்கிறேன் சார். நீங்க எவ்வளவு பதட்டமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. உங்களை நான் காப்பாத்துறேன். இவனை விட்டு விடுங்கள், அவனிடத்தில் கேட்போம். அடே, அங்க இருப்பவனே, என்ன வேலையெல்லாம் செய்வீங்க? எல்லாம் பாத்ரூம் கழுவுறது, வீடு துடைக்கிறது, சாமான் கழுவுறது, குழந்தைய குளிப்பாட்டுறது எல்லாமே பண்ணும். எவ்வளவு கேவலமான விஷயத்தை எவ்வளவு பெருமையா சொல்றான் பாத்தீங்களா? ஏப்பா நீ வெக்கப்படவே மாட்டியா? அவன் வேலை செய்தா எனக்கு கஷ்டம். நான் கஷ்டப்படுறேன்னா நீ தான் வந்து என் கஷ்டத்தை பாத்துக்கணும். இப்ப அப்பட புள்ள இப்ப கஷ்டப்படுறானா கிளம்பி வாங்க. ஒரு பேச்சு சொன்னா என்ன அங்க வர சொல்றது? பதறி போயிட்டல. எனக்கு இதுல இன்னொரு குழப்பமும் இருக்கு. என்னன்னா, நீங்க மனைவிக்கு எல்லா வேலையும் பாக்குறீங்க, வீடு கூட்டுறீங்க, கழுவுறீங்க, போறீங்க, வாரீங்க, எல்லாம் செய்றீங்க. கொண்டாட்டியாக சமைக்கிறது சாணி எல்லாம் கூட தயாரா இருக்கா? மனைவிக்கு இவ்வளவு வேலை பாக்குற நீங்க அம்மாவை, நீ ஏமா கஷ்டப்படுற, வந்து என் கூட இருமா, நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்ற அம்மாவை நீ வந்து எனக்கு உதவுமாங்கிறீங்களே, இது என்ன லாஜிக்? உச்சாம்பாடுறா ஒரு புது பாயிண்ட். 10 எபிசோட நான் பரபரப்பா கேட்டேன் பாரு. சார், இவ்வளவு நேரம் சொல்றீங்க எல்லாரும் ஏன் அம்மாவோட வழியை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு. கட்டின பொண்டாட்டியோட வழியை அவங்க அம்மா புரிஞ்சுக்கிறாங்களா? எப்படி சார் நீங்க வாங்க? கட்டின பொண்டாட்டியோட வழியை அவங்க அம்மா புரிஞ்சுக்கிறாங்களா? சண்டே ஒரு படத்துக்கு போனா அப்படியே எங்க அம்மா பாத்தீங்கன்னா அப்படி திட்டுவாங்க, இந்த கிளம்பிட்டான்டா கூப்பிட்டுக்கிட்டு. கிளம்பிட்டாரு பெரிய கலெக்டர், சொல்லிட்டாரியா பெரிய கவர்னர். வீட்டுல செய்யறத அப்படி செய்யாத அப்படின்னு சொல்லி மாமியார் கேட்க மாட்டாங்களா? வேஸ்டா வார போய் செலவு பண்றீங்க, சிக்கனமா இருங்க. அவ சாவி கொடுத்து திருகுறா, நீ ஆடுற. என்ன பத்தி பேசு, யார பத்தி ஏதாவது பேசுன. இப்படி குடும்பத்தை கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்றது தப்பா சார்? வருஷம் ஃபுல்லா கஷ்டப்படுறாங்க, அவங்களை நம்ம கொஞ்சம் சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக தான் சார் உலகம் பண்றோம். அப்படி ஏதாவது ஒரு பொய்யை சொல்லிதான் பல புருஷங்க பொழப்பே ஓடிக்கிட்டு இருக்கு. அம்மாவை சந்தோஷமா வச்சுக்கிறாங்களா? கிடையாது. கொண்டாட்டியா தான் அதிகம் சந்தோஷம் வச்சுக்கிறாங்க. ஏன் பேச முடியாது? எப்ப வெளியே கூட்டி போனாரு அவர்? சொன்னா திட்டுவீங்க, சொல்லாட்டி திட்டுவேன். சொல்லிடு ராஜா. அம்மா கூட்டி போக மாட்டாங்க சார். கூட்டி போக மாட்டாரு. சினிமாக்கு எப்ப கூட்டி போனாரு? சினிமாக்கு ஒரு நாள் கூட கூட்டி போனது போனது இல்ல. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. சரி, நான் என்ன கேக்குறேன்னா, உங்க அம்மா கஷ்டமே பட்டது இல்லையா? அவங்க மனைவி பாவம் கஷ்டப்படுறாங்களே, அது மாதிரி உங்க அம்மா கஷ்டமே பட்டது இல்லையா?
ஆக மொத்தம் என் குடும்பத்துக்கு கும்பாபிஷேகம் நடத்தலாம்னு முடிவு பண்ணிட்டேன். சார் ஈக்குவலா கஷ்டப்பட்டு தான் சார் வந்தாங்க. நான் அதை பத்தி ஒண்ணுமே சொல்லல சார். கேக்குறேன், அவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்களே நல்லது கெட்டது கூட்டி போனா என்ன? இதுக்கெல்லாம் என்னால ஆன்சரே பண்ண முடியலடா. ரொம்ப டிபிகல்ட்டா இருக்கு சார். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களும் வரதில்ல சார். ஏங்க நீங்க உங்க புள்ள அம்மா வாமா நம்ம சினிமா போவோம், நீ தான் கஷ்டப்படுறன்னு உங்களை கூப்பிட்டா நீங்க போக மாட்டீங்களா? அப்படிலாம் கஷ்டப்பட்டுலாம் கூப்பிட மாட்டாங்க. நாங்க வர மாட்டேன்னு தெரிஞ்சு ஒரு பார்மாலிட்டி கேப்ப சினிமாக்கு போலாமாமா அப்படிமா. ஐயர்கிட்ட அர்ச்சனைக்கு சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாலே. ஏன் நான் பிறந்ததுல இருந்து எங்க அம்மா கஷ்டப்படுறா, அவ்வளவு ஒரு நாளைக்கு இப்படி நான் கடத்துக்கு நல்லது கெட்டது கூட்டு போவோம் அப்படின்னு உங்களுக்கு தோணவே இல்ல? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அதுதான் தோணலையே சார். அதான் ஏன் தோணலன்னு கேக்கு. அது கேட்டா வீட்டுல சண்டை வரும்ல, மனைவி கிட்ட திட்டு வாங்கணும்ல. அம்மாவுக்காக கேட்டோம்னா உள்ள கைய முறிக்கிட்டு நெஞ்சில குத்துறாயா, அந்த குத்து குத்துறா. ஏத்து பேசுறாங்கன்னா ஏன் எங்க அம்மா இப்படி ஏத்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும் சார். கேட்க மாட்டாங்க. கொண்டாடினா கொஞ்சம் பயமா. என் கை கால்லாம் நடுங்குதுடா. நடுங்குதா சார்? சில டைம் அவங்க கேக்குறது நியாயமா இருக்கும் திட்டுறது, சில டைம் வந்து வேணும்னே திட்டுற மாதிரி சம்டைம் தோணுது சார். உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? வேணுங்கன்னா திட்ட மாட்டாங்க. இப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு திட்டுறத நீங்க வாய மூடுங்க அப்படின்னு வீட்டுக்காரமாவை ஏன் பேசுறீங்கன்னு உங்களுக்கு கோவம் வந்துருது. பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும், பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணுமா? அடிச்சோட பக்கட்ட ஏமா நீங்க வாய மூடுங்கம்மா. ஏன் மனைவி அடக்கனா மனைவி திட்டுவா, அம்மாவை பேசுனா அம்மா திட்ட மாட்டா. அதனால வித மத்தரத்திற்கு ரெண்டு பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. சொல்லி அக்செப்ட் பண்றதுனால சார் இன்னொரு நாங்க ஜாயின்ட் ஃபேமிலியா இருக்கோம். இல்லாட்டி என்னைக்கே பிரிஞ்சு போயிருப்போம் சார். நாங்க என்ன கேள்வி கேட்டாலும் இந்த ஒரு பதில கரெக்டா சொல்லிடுறாங்க சார். பிரிஞ்சு போயிருப்பாங்க சார். என்னோட நாளா என் பேத்தியை விட்டு இருக்க முடியாதனால ஒன்னா இருக்காங்க. அந்த மனசு இருக்க அதான் கடவுள். எதுக்காக நான் இன்ன வரைக்கும் அவங்கள பிரிஞ்சு விடாம இருக்கேன்னா, எங்க அம்மா வைக்கிற மீன் குழம்பு முள்ளங்கி சாம்பார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாத்தியாடி, இதுக்குதான் அப்பவே கண்டிப்பாக ஊற்ற சொன்னேன். இப்ப கூட இவ்வளவு பிரச்சனை வருது. நான் பேரம் பேத்திக்கா இருக்கேன், குடும்பம் பிரிஞ்ச கூடாது பாக்குறேங்க. நீங்க ரொம்ப ஈஸியா மீன் குழம்பு எனக்கு பிடிக்கும். அப்ப உங்க அம்மாவை கேவலம் ஒரு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தான் வீட்டுல வச்சிருக்கீங்க. பைபிள்ளைக்கு 3 நேரமும் சோத்த கொட்டி துணிமை எடுத்து கொடுத்து படிக்க வச்ச பாத்தீங்களா? அந்த திமிர்ல பேசு. ஜோக்காவே ஹேண்டில் பண்றது என்ன லாஜிக்? அதை தான் அவங்க சொல்றாங்க, you guys are taking it for granted அப்படின்னு. சார் நாங்க என்ன சொன்னாலும் ஏத்துக்குவாங்க சார். அதனால சார் அவங்க அம்மா பேசுவடி, நீ எல்லாம் பேசுவ, நீ இதுவும் பேசுவ, இன்னும் பேசுவ. பாஸ் இந்த டயலாகே வேணாம். நீங்க என்ன சொன்னாலும் ஏத்துக்கலாம் முடியாது. நீங்க என்ன சொன்னாலும் ஏத்துக்கிறவங்க தான் மனைவியா? உனக்கு மனசாட்சி இல்ல, உனக்கு இதயம் இல்ல, நீ கேக்குறது தர்மமா? சில விஷயங்கள் ஏத்துக்கிறாங்க சார், சில விஷயங்கள் ஏத்துக்கிறது இல்ல சார். அதே மாதிரி அம்மாவும் சில விஷயம் ஏத்துப்பாங்க, சில விஷயம் ஏத்துக்க மாட்டாங்க. விடப்பா, தெரியாம கேட்டுட்டான். தெரிஞ்சே பேசுற நீ. ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? நீங்க எந்த சந்தர்ப்பத்துல என்னுடைய பையன் பேசணும்னு எதிர்பார்த்தேன், ஆனா அவன் பேசல, எனக்கு ரொம்ப வருத்தம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த இடத்துல எனக்கா பேசியிருக்கணும், ஆனா அந்த இடத்துல பேசல. இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்தை யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன், உங்ககிட்டயே சொல்றேன். மருமக வந்து அம்மா அவங்க இறந்து போயிருவாங்க, நம்ம பிள்ளை வளர வரைக்கும் நம்ம அவங்க இருப்பாங்களா அப்படிங்கறது சொல்லல. அவங்கள ஏத்து கேட்கல. எனக்கு ஆத்திரங்கள் வருது. ஏன் எங்க அம்மா அப்படி சொன்னீங்க அப்படிங்கிற மனசு எனக்கு ரொம்ப வருத்தமா போயிடுச்சு சார். அது அங்க ஸ்பாட்ல நான் கேட்கல, அது என் தப்பு தான். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, வெரி ராங். பட் அன்னைக்கு பெரிய சண்டை நடந்தது வீட்டுல. அது எங்க அம்மாக்கு தெரியாது, அப்பாக்கு தெரியாது. உடனே ஏன் முன்னாடி கேட்கணுங்களா? உன் மீது சுமத்தப்பட்ட குற்றத்திற்கு நீ என்ன பதில் சொல்ல போகிறாய்? தனியா கேட்டது எனக்கு தெரியுமா, கேட்டேன் கேட்கலங்கிறது எங்களுக்கு எப்படி புரியும் சொல்லுங்க? அந்த டைம்ல அதை கேட்கணும்னு தோணல, அவ்வளவுதான். அப்ப நான் இருக்கும் போது தெரியாது அவங்களோட அருமை, அது அவங்க இல்லாத போது தான் தெரியும். நாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கலே எங்க பையனுங்க இப்படி இருக்கிறாங்கன்னா, நாங்க வேலை பார்க்காம வீட்டுல இருந்தா இவங்க எப்படி எங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க கடைசி வரைக்கும்? அப்ப நான் கல்ல செலவைக்க சொல்ல, கால் வயிற்றுக்காவது கஞ்சி ஊத்த சொல்றேன். அப்படிலாம் என்னைக்குமே விட மாட்டோம் சார், கண்டிப்பா விட மாட்டோம். பெத்த தாயும் தகப்பனே விட்டாங்கன்னா அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. சரி, இப்ப சொல்லியே இது கரெக்ட். அவங்க என்ன பயப்படுறாங்கன்னு புரியுதா இல்ல உங்களுக்கு? நீங்க உசுரோட இருப்பாங்களான்னு பாப்பான்னு கேக்குறப்ப ஒரு வார்த்தையும் பேசல, அப்ப உங்களுக்கு எப்படி பயப்படுவாங்கல்ல? பிரச்சனை பெருசாயிருமேன்னு சொல்லி தான் அந்த டைம்ல ஸ்டாப் பண்ணதே தவிர அப்படி வேற எந்த ஒரு ரீசன் கிடையாது. பட் இந்த ப்ராப்ளம் பெருசாகல என்ன இப்போ? அதை ஏன் சார் கேக்குறீங்க? டெய்லி ப்ராப்ளம், டிஃபரெண்ட் ப்ராப்ளம். உங்க மைண்ட்ல என்ன ஓடுதுன்னா, ஒய்ஃப் அஃபெக்ட் பண்ணா அது பெருசுன்னு நினைக்கிறீங்க, ஆனா அது அம்மாவை அஃபெக்ட் பண்ணா அது அவ்வளவு பெருசா நீங்க நினைக்க மாட்டேங்கிறீங்க. அதான் அவங்க டேக் இட் ஃபார் கிராண்டட்னு சொல்றாங்க. இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. ஒரு பெரியவங்களுக்கு ஒரு வயசுக்கு மேல என்ன தேவைன்னு நம்பிக்கை மட்டும்தான். என்னையா காசு 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 பணம். நம்ம பிள்ளைங்க பாத்துப்பாங்க, ஒன்னும் பிரச்சனை இருக்காது, கொஞ்சம் சின்ன சின்ன சச்சரவுகள் இருந்தாலும் அனுசரிச்சு நம்மள பாத்துப்பானுங்க அப்படிங்கிறது தான். ஆசான் இல்லாத படிப்பு, அப்பா நாட்டால மறந்தனோட பொழப்பு உருப்படா சரித்திரமே இல்லடா. இந்த வேலையெல்லாம் என் பிள்ளை பாக்குறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. 4 வயசு குழந்தை இருக்கு, குழந்தைக்கு வந்து சாப்பாடு ஊட்டுறதா வந்தா ஊட்டுறான். இவரு புள்ளைய பத்து விட்டு நிம்மதியா வாழணும்னு ஆசைப்படுறேன். மாப்பிள்ள விடுவேனா நானு? ஆக்சுவலி என்னோட பையனுக்கு வந்து கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும். சண்டே வந்து கிரிக்கெட் போயிட்டு இருந்தா முன்னாடி எல்லாம். நான் இருக்கிற வரை சாத்தியமே கிடையாது. ஆனா இப்ப என்னன்னா சண்டே ஃபுல்லா அவனுக்கு ஃபுல்லி டைட். வீட்டு வேலை தான். என்ன வேலைன்னா பிக் அப் டிராப். காலையில கட்டி வெளியில கிளம்புறாங்களே தவிர அவங்க எங்க போறாங்கன்னா அவங்களுக்கே தெரியாது. குழந்தை கூட்டிட்டு போய் விட வேண்டியது, திருப்பி வர வேண்டியது, அரை மணி நேரம் அடுத்த கிளாஸ் கூட்டிட்டு போக வேண்டியது, திருப்பி வர வேண்டியது. கொத்தடிமை, இது கொத்தடிமை. ஏன்னா அவனுக்கு வந்து அதோட தெரியாது. பட் அம்மாவை பாக்கறச்சே இல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாம போறான்னு எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கும். நாங்க என்ன வேணும் நான் செய்யறோம்.
வழி இல்லடா கண்ணா. இப்ப நீங்க வீட்டு வேலையை யாரா எவ்வளவு பேர் முழுக்க முழுக்க நல்லா ரசிச்சு செஞ்சேன்னு சொல்லுங்க. இப்ப வேணா சும்மா சொல்லலாம். யாரா இருக்கீங்களா? இருந்தா தைரியமா சொல்லுங்க. சொல்லுங்க சார். எல்லாருக்கும் ஒரு கட்டத்துல தலையெழுத்தேன்னு வடிச்சு கொட்ட வேண்டியிருக்கு, தலையெழுத்தேன்னு இந்த வேலையை பார்க்க வேண்டியிருக்குன்னு நீங்களும் புலம்பித்தான் இருக்கீங்க. கரெக்டா கட்டுவிட்டா? வாய் திறந்து பேச மாட்டேன். 40 வருஷ தாம்பத்தியத்துல நீங்க ஒரு 400 தடவை சொல்லிருக்க மாட்டீங்க இதை. கண்டிப்பா. ஆனா ஏன் செஞ்சீங்க? குடும்ப ஸ்மூத்தா போன்னு செஞ்சீங்க. முன்னால நீங்க செஞ்சத இப்ப உங்க பையன் செய்யறாரு. உனக்கு மட்டும் ஆலமரமா ஒரு சொம்பு தண்ணி தின்னு வச்சுக்க, பக்கா பஞ்சாயத்து தலைவரா ஆயிருவேன். அவர் ஏதாவது செஞ்சுட்டு போகணும் சார், எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எங்க கண்ணுக்கு முன்னாடி கஷ்டப்படுத்தாம இருக்கணும், அவ்வளவுதான். பொண்டாட்டின்னு வந்துட்டாலே அவளுங்க கொலைக்கிறத கொலைச்சேதான் தீர்வாளுங்க. மத்தபடி உங்க மருமக வந்து என்ன பத்தி எதுவும் பெருசா பேசக்கூடாது சொல்லி அனுப்பியிருக்காங்க. நல்லவங்க சார், எல்லாம் நல்ல டைப் தான். ஆமா. அதையும் சொல்லிக்கிறாங்க. நல்ல குடும்பம். இந்தியாவில் இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. உங்கள் மகன் ஏன் அப்படி வேலை செய்கிறார் நீங்க நினைக்கிறீங்க? மனைவி மேல இருக்க அன்புனால செய்யலாம். அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட். மனைவியோட அன்பை சம்பாதிக்கிறதுக்காக செய்யலாம். ஏழு ஜென்மத்துக்கும் நீங்க தான் எனக்கு புடிச்சுனா வரணும். ஒய்ஃப் கிட்ட நல்ல பேர் வாங்கணும், ஒய்ஃபோட அம்மா அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கணும். மாமனார் மாமியார் என் மாப்பிள்ள ரொம்ப நல்லவரு. இனிமே உங்க செருப்பு அனாவசியமா பிய்யாது மாமா. ரொம்ப சந்தோஷமா. மாமனார் வீட்டுல வச்சுப்பாங்க. என் மாப்பிள்ள வந்து பொண்ணு அப்படி பாத்துக்கிறாரு, பொண்ணுக்கு எல்லா வேலையும் செய்யறாரு. அதனால அவர் பெருமையா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு செய்யறாரு. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. உங்களுடைய மன வருத்தங்கள் ஒரு பக்கம் புரிஞ்சுக்கிறேன். ஆனா சமூகமா ஒரு மாற்றம் நடக்கிற போது இந்த புஷ்ஷை நீங்க தடுத்து நிறுத்திடக்கூடாது. நன்றி மக்களே, இந்த வீடியோ ஓரளவுக்கு எந்துக்கு வந்துருச்சு. அப்பா எம்மா கிட்ட முடிச்சுப்பா. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தாயங்க டிஸ்லைக் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப் அடுத்து ஒரு அமேசிங்கான நியான கண்டல மீட் பண்ணலாம். பை பாய். அப்பாடா, சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம்.